ரெண்டு பேர்த்துக்கு இடையிலையும் ஈகோ வரக்கூடாது. ஒருவர் ஒன்று சொல்றாருன்னா மற்றொருவர் விட்டு கொடுத்து போகணும். தொழிலுக்கு எது சாதகமான அமைப்போ அந்த அமைப்பை கூட்டாளி ஈகோ பார்க்காம ஏத்துக்கணும். இதுக்கு ரெண்டு பேர்த்துடைய லக்னமும் நட்பா இருக்கணும். அதாவது மேஷ லக்னத்துக்காரர் ஒரு தொழில் செய்யறாருன்னா அவருடைய கூட்டாளி மிதனம், சிம்மம், தனுசு, கும்பம் இந்த லக்னத்துல பிறந்தவரா இருக்கணும். இன்னொரு உதாரணம் சொல்றேன். கும்ப லக்னத்துல ஒருவர் பிறந்திருக்காரு அப்படின்னா அவருடைய கூட்டாளி மேஷம், மிதனம், துலாம், தனுசு இந்த லக்னத்துல பிறந்தவரா இருக்கணும். இது மாதிரி கூட்டு தொழில் செய்யறவங்களுடைய கூட்டாளிங்க எல்லாருமே சாதகமான லக்னத்துல இருந்தாங்க அப்படின்னா எதிர்ப்புகள், பிரச்சனைகள், பிரிவுகள் எதுவுமே இல்லாம நல்ல விதமா தொழில் நடத்த முடியும். மேலும் கூட்டாளியோட ஜாதகத்துல தொழில் செய்யற காலகட்டங்கள்ல நடக்கக்கூடிய தசா புத்தி தனஸ்தானத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் சாதகமா இருக்கணும். இல்லைன்னா நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதை அவர் அனுபவிப்பாரு.